திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாநல்லூர் 4 ரோட்டில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழகச் செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்று பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், நீர்மோர் ஆகியவை வழங்கி நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக இணை செயலாளர் சங்கீதா சந்திரசேகர், திருப்பூர் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் புலுவப்பட்டி பாலு, மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் வேல்குமார், எம். சாமிநாதன், ஒன்றிய கவுன்சிலர் ஐஸ்வர்யா மகாராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பேசுகையில், சுட்டெரிக்கும் வெயில் தாக்கத்தை குறைக்க புரட்சித்தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கு இணங்க அதிமுக சார்பில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. வெயில் காலம் முடியும் வரை தினம் தோறும் குறிப்பிட்ட நேரத்தில் பந்தலை தூய்மை செய்து பொதுமக்களுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நீர்மோர், இளநீர், நுங்கு, தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட உடலுக்கு குளிர் தரும் வகையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய இயக்கம் அதிமுக மட்டும் தான் ஆட்சிக்கட்டிலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றும் மக்கள் பணியில் அதிமுக செயல்படும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பேசினார். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி ஏற்பாடு செய்திருக்கிற திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாதனைகள் பல புரிந்து மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கிற அன்பு சகோதரர் திரு விஜயகுமார் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் திரு பூலுப்பட்டி பால் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு வேல்குமார் சாமிநாதன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பட்டிலிங்கம் அவர்களே, ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு தங்கராஜ் அவர்களே, தற்போதைய தலைவர் திரு